எப்போ ஹாட் பேக் கொடுக்கணும் எப்போ கோல்ட் பேக் கொடுக்கணும்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் எப்போ ஹாட் பேக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு மசில் பெயின் இருக்குது, ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இல்லை ஒரு ஆர்த்தைட்டிஸ் பெயின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹாட் பேக் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால ரத்த ஓட்டம் அதிகமாகும், வலி நல்லாவே குறையும். நீங்கள் எப்போ கோல்ட் பேக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் கீழே விழுந்தேன், ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிருக்கு, இல்லைன்னா எனக்கு ஸ்வெல்லிங் இருக்குது, மசில் கிராம்ப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஐஸ் பேக் கொடுக்கலாம். இந்த ஐஸ் பேக் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும், அங்கே இருக்க வலி நல்லாவே குறையும். இது எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஏரியாவுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes இருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை லார்ஜர் ஏரியாவுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா 15 to 20 minutes இருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால உங்களுக்கு வலி நல்லாவே ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாட் பேக் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் சால்ட் இருக்குது, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சால்ட், அந்த சால்ட்டோட நேம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு சென்ட் பண்ணுங்கள். அந்த சால்ட்டோட நேம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.